அக்பரின் சபையில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை. அதனை சற்று தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் கூறவும் செய்தார். மேலும் உங்களுக்கு தைரியம் இல்லாதனால்தான் மன்னரை நாய்களைப் போல சுற்றி சுற்றி வருகிறீர்கள் என்றார். உடனே அவர்களுக்கு கோபம் வர, நீ மட்டும் தைரியமானவனா என்று கேட்டனர். பீர்பால், நான் மிகவும் தைரியசாலி என்றார். அப்படியானால் உன் தைரியத்தை நிரூபித்து காட்டு என்றனர். அதற்கு பீர்பால், எந்த விதத்தில் என்று கேட்டார். அவர்கள் பீர்பாலிடம், முன்கூட்டியே சக்கரவர்த்தியிடம் அனுமதி பெறாமல் தர்பாருக்கு உன்னால் தாமதமாக வர முடியுமா என்று சவால் விட்டனர். நாளைக்கு நான் முன் அனுமதியின்றி தாமதமாக சபைக்கு வந்து காட்டுகிறேன் என்று கூறினார். அக்பர், தன் நிலையத்தில் ஒருவர் தாமதமாக வருவதற்கு முன்பாக எனக்கு தகவல் அனுப்ப வேண்டும் என்றும் அதனை மீறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவர் என்பது பீர்பாலுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அவர்களின் சவாலை ஏற்றுக்கொண்ட பீர்பால், நாளைக்கு நான் முன் அனுமதியின்றி தாமதமாக சபைக்கு வந்து காட்டுகிறேன் என்றார். மறுநாள் சபை கூடியது. சபையர் அனைவரையும் பார்த்த அக்பர் அவர்களில் பீர்பால் மட்டும் இல்லாததை பார்த்து, பீர்பால் ஏன் வரவில்லை, ஏதாவது தகவல் அனுப்பியிருக்கிறாரா என்று கேட்டார். சபையில் இருந்த ஒருவர் அக்பரிடம், பீர்பால் எந்த தகவலும் அனுப்பவில்லை என்றார். காவலாளி அழைத்து பீர்பாலை வீட்டில் சென்று பார்த்து வர சொன்னார். பீர்பால் வீட்டிற்கு சென்று வந்த காவலாணி, அவருடைய குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம், அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார். அக்பர், இது நம்புகிற மாதிரி இல்லை, பீர்பால் உடனே இங்கு ஆஜராக வேண்டும் என்று ஆணையிட, அப்போதே பீர்பால் அவசரமாக சபைக்குள் நுழைந்தார். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, நான் காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு வேண்டும் என்று கேட்டது, வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு எடுத்து ஒரு கோப்பையில் ஊற்றியும் கொடுக்க சொன்னது, நானும் செய்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் ஊற்றிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அதை என்னால் எப்படி முடியும், அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் சபைக்கு வர தாமதமாகிவிட்டது என்றார் பீர்பால். ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த சாமர்த்தியமற்ற உன்னை போய் பிரபல ஆலோசகனாக நியமித்துள்ளேனே என்று கேலியாக பேசினார். பிறகு பீர்பால், நான் இப்போது ஒரு குழந்தை போல் நடிக்கிறேன், நீங்கள் என்னை சிரிக்க வையுங்கள் பார்க்கலாம் என்றார். அதற்கு அக்பரும் சம்மதித்தார். பீர்பால் தரையில் படுத்து குழந்தை போல் அழத் தொடங்கினார். அழாதே பாப்பா, உனக்கு என்ன வேண்டும் சொல், வாங்கி தருகிறேன் என்றார். எனக்கு தங்க மோதிரம் வேண்டும் என்று கேட்க அக்பர் தன் கையில் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை கொடுத்தார். பீர்பால் மேலும் அழத் தொடங்கினார். அக்பர் வேறென்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு ஒரு யானை வேண்டும் என்றார். உடனே அக்பர் யானை ஒன்றை வரவழைத்து பீர்பாலிடம் கொடுத்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த குழந்தையாக நடிக்கும் பீர்பால் மீண்டும் அழத் தொடங்கினார். ஐயோ, மீண்டும் ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு இந்த மோதிரத்திற்குள் யானை நுழைந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்டு கதறினார். அக்பர், ஐயோ, உன்னை என்னால் சமாதானப்படுத்த முடியாது என்றார். இப்பொழுதாவது புரிகிறதா பிரபு, அடம் பிடித்து அழும் குழந்தையை சமாதானப்படுத்துவது மிக கடினம் என்றது பீர்பால். அதை கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்த அக்பர், பீர்பால், நீ சொல்வது 100க்கு 100 உண்மை என்று ஒப்புக்கொண்டார். பீர்பாலுக்கு தண்டனை கிடைக்கும் என்று ஆவலுடன் காத்திருந்த அதிகாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பீர்பால் தைரியமாக போட்ட சவாலில் சாமர்த்தியமாக ஜெயித்து விட்டார். நீதி, காரணம் சரியாக இருப்பேன், அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். சவால் என்று வந்து விட்டால் நிச்சயம் ஜெயித்து காட்ட வேண்டும். நன்றி.